தெரியும் இல்லடி, கார்த்தி இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. எங்களுக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்புமே இல்லடி. அவனை மாரி ஒரு பொண்ணும் என்ன மாதிரி ஒரு பையனும் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தோம் தெரியுமாடி. இப்ப அவன் இல்லாத நான் எப்படிதான் வாழ போறேன்னு எனக்கே தெரியலடி. நாங்க எவ்வளவு கனவோட இருந்தோம் தெரியுமாடி. எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாருடி, கொண்டு போட்டுருவாங்க அவனை. கார்த்தி இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட நான் செத்தே போயிடலாண்டி. நான் அவன் இல்லாத வாழவே முடியாது, நான் போய் செத்து போறேன். மை ஹபி இஸ் மை வேர்ல்ட். நீ காலையில நீ பாத்தியா? பாக்கலையா? சீக்கிரமா போய் பாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், சிவா இல்லாத எப்படி எனக்கு இவ்வளவு வருஷம் போனுச்சு அப்படின்னு எனக்கே ஒண்ணுமே புரியல. கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட இன்னும் முடியல, ஆனா பல வருஷமா நான் சிவா கூட ஒன்னா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா. நீதான் என் உலகம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தாண்டி சொன்னேன். அதுக்குள்ளார சரி வா ஒரு வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லி வேர்ல்டு ட்ரிப்பே போட்டாரு தெரியுமா. சிவா அளவுக்கு யாராலையும் என்னை லவ் பண்ண முடியாது தெரியுமா. அவ்வளோ லவ் பண்றாரு. அடுத்த வாரம் கூட ஒரு நகை கடைக்கு போயிருந்தோண்டி. சின்னதா ஒரு கம்மல் தான் பார்க்கணும்னு நினைச்சோம். ஆனா ஒரு நெக்லஸே எனக்கு வாங்கி கொடுத்துரு. ஜஸ்ட் ஒரு 10 பவுன் தான் இருக்கும். நான் சும்மா காத்துட்டு இப்படி திரும்புறேன், உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லி வாங்கி பில் போட்டுட்டாரு. எதுக்கு இப்படி தேவையில்லாத செலவெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அதெல்லாம் பரவாயில்ல, உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி.